இந்த இனியதொரு தருணத்திலே சமத்துவம் பற்றி பேசுவதற்காக என்னை பணித்திருக்கிறார்கள். சமம், சமத்துவம் என்ற சொற்கள் எல்லாம் சாதாரணமாக தோன்றினாலும் எளிதான காரியம் அல்ல. ஒரு மனிதனை பார்த்து மனிதர்கள் எல்லாரும் சமம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நீயும் நானும் சமம் என்றால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த இரண்டுக்குமே இடைவெளி இருக்கிறது. அப்படிப்பட்ட சமத்துவத்துக்கான போராட்டம் தான் இயங்கியல் தத்துவமாகவே இருந்து வருகிறது. எத்தனையோ சமத்துவத்துக்கான போராட்டங்கள் உலகிலே இருக்கின்றன. சாதிக்கு சமத்துவம், பாலின சமத்துவம், பொருளாதார சமத்துவம், அரசியல் சமத்துவம் என்ற ஆயிரங்கள் இருந்தாலும் நம்மளே காண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சமத்துவம் இருக்கிறது. அனைத்து சமத்துவத்துக்கும் அதுவே அடிப்படையாக இருக்கிறது. அந்த சமத்துவம் மட்டும் அமைந்து விட்டால் உலகத்தில் எல்லா சமத்துவமும் உருவாகிவிடும், எல்லா மேடு பள்ளங்களும் நிரப்பப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு சமத்துவம் தான் பயோஸ்பியர் ஈக்குவாலிட்டி என சொல்லப்படுகின்ற உயிரின சமத்துவம். இன்றைக்கு உயிரின சமத்துவம் என்ற ஒரு தத்துவம் நமக்கிடையே தேவைப்படுகிறது. இயற்கையும் நாமும் ஒன்றா? இதுதான் முதலாவதாக கேள்வி. மனிதர்கள் இயற்கைக்கு இணையானவர்களா, இயற்கையை விட இளைத்தவர்களா? ஏன் மனிதர்களுக்கு மட்டும் இயற்கையை சுரண்டுகின்ற, இயற்கையை களவாடுகின்ற மனம் வருகிறது? இயற்கையோடு இசைந்து வாழ்வதில் என்ன இடையூறு இருக்கிறது? தம்பி சொன்னது போல ஒரு பாம்பை கண்டால் அடித்து விட வேண்டும் என்று ஏன் நம்முடைய உள்ளம் துடிக்கிறது? விளையாட்டு என்றாலே நமக்கு ஆற்றல் குறைவான உயிரினங்களை துன்புறுத்துவதுதான் விளையாட்டு, அதுதான் மகிழ்ச்சி என்று சிறு வயதிலே எப்படி நம் மனதிலே புதைந்தது. ஒரு வண்ணத்து பூச்சியை பிடித்து சிறகை பீய்ப்பதோ, ஓணானை பிடித்து வதைப்பதோ, ஒரு மாட்டின் வாளிலே ஓலையை கட்டி விடுவதோ, இப்படி உயிரினங்கள் மீது நமக்கு காழ்ப்புணர்ச்சி எப்படி வந்தது? அடிப்படையிலே நாமெல்லாம் நாகர்கள். நாகர்கள் என்றாலே நாகத்தை சின்னமாக உடையவர்கள், காட்டிலே வாழ்ந்த இனத்தவர்கள் தான் நாம். நாகர்களும் இயக்கர்களும் தான் தமிழர்களாக இங்கே பரிணமித்திருக்கிறோம், இந்தியா முழுவதுமே இருக்கிறோம். ஆனால் மற்ற உயிர்களை வதைப்பதிலே அந்த குறிப்பாக அந்த நாகத்தை அவர் சொன்னதனால் அதிலிருந்து நான் தொடங்க வேண்டி இருக்கிறது. அந்த நல்ல பாம்பை வதைப்பதில், நல்ல பாம்பு என்றால் கூட பரவாயில்லை, சாதாரணமாக ஒரு அப்பாவி ஏப்பு ஷாப்பான மண் உழுவை வந்தாலே நம் விடுவதில்லை. அப்படியே அந்த வதை குணம் வருகிறது. உயிரினங்களுக்கு சமத்துவம் வேண்டாமா? உயிரை மதிக்கிறவன் தானே தன் சகோதரனை மதிக்க முடியும், சக உயிரை மதிக்க முடியும். இடையிலே சமத்துவ உணர்வை கல்லூரியிலே வளர்க்க வேண்டும் என்று ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்விலே மாணவர்களும் மாணவிகளும் அருகருகே உட்கார்ந்தால் பாலின சமத்துவம் வந்து விடும் என்று ஒரு புத்திசாலி சொன்னார். நான் தன் பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பது ஒரு உயிர், அது ஒரு உடல் அல்ல, உடைமை அல்ல. பெண் என்பவள் ஒரு உயிர், சக உயிர் என்று நினைத்தால்தானே அந்த உயிரின சமத்துவம் இருந்தால்தானே வரும். அந்த உயிரின சமத்துவத்தை நாம் எங்கிருந்து பெற வேண்டும் என்பதுதான். அதை இயற்கையிலிருந்து நாம் பெற வேண்டி இருக்கிறது. நான் முன்னவே கேட்டது போல இயற்கை நமக்கு இணையானதா இளைத்ததா என்றால் இயற்கை நம்மிலும் மேம்பட்டது, அது நமக்கே தெரியும். 1000 செல்வங்கள் இருந்தாலும், ஆலம்பு சேனைகள் இருந்தாலும், அதிகாரம் இருந்தாலும் நாம் சுதந்திரமாக இருக்க முடிகிறதா? முடியாது. சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு சிட்டுக்குருவியை நாம் பார்க்க வேண்டும். பாரதி கூட அதனால் தான் அதென்று போய் கெஞ்சுகிறான், வெட்டு விடுதலையாகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போல என்று. அப்போ சிட்டுக்குருவி பெரிதா, நாம் பெரிதா? நினைத்த மாத்திரத்திலே சிறகடித்து பறந்து ஒரு கிளையிலே அமர்ந்து தன் கீச்சு குரலாலே கிளுகுழு கூட்டி செல்கின்ற அந்த சிட்டுக்குருவி பெரியதா, நாம் பெரியதா? கணக்கிலே புலி என்கிறார்கள். கணக்கிலே புலியான ஒரு எழுத்தாளர் முன்னாலே அமர்ந்திருக்கிறார். புலி போல பாய்வான் என்கிறார். நமக்கு இயற்கையை பற்றி பயமும் இருக்கிறது, தாழ்வு மனப்பான்மையும் இருக்கிறது. அதனால்தான் விலங்குகளை பற்றியெல்லாம் நாம் பெருமிதத்தோடு சொல்கிறோம், அதனை அடக்க நினைக்கிறோம். அந்த அடக்குமுறை சிந்தனை நம்ம வருகிறது.
ஆக புலி போல் பாய்வான் என்பது கூட பரவாயில்லை, கணக்கில் புலி, அறிவியல் புலி என்றெல்லாம் சொல்கிறார். அப்படி ஏதோ கணக்கு பார்த்து வேட்டையாடுகின்ற விலங்கா என்று எனக்கு தெரியவில்லை, அது கணக்காசிரியர் தான் சொல்லணும். ஆக இப்படி உயிரினங்களை உயர்வுணர்ச்சியாக சொல்கின்றோம், ஆனால் அதைத்தான் நாம் வேட்டையாடுகின்றோம். இந்த உயிரினங்களை வதைக்கின்ற இந்த பழக்கம்தான் சக மனிதனை வதைக்கின்ற பழக்கமாக மாறுகிறது. சகோதரியை, பெண்களை, தாயை, மனைவியை வதைக்கின்ற பழக்கமாக மாறுகிறது. ஆக உயிரின சமத்துவம் வர வேண்டும். அதற்குத்தான் உயிரை மதிக்க வேண்டும். ஒரு மனிதனை பார்த்தால் அவன் தலையிலே மண் தான் இருக்கிறது என்று சொல்கிறோம். மண் அவ்வளவு மட்டமா? ஒரு சிந்தனையே உருவாகாத ஒரு மூளை கொண்டவனை போய் உலகத்தின் உயிர்கள் அனைத்தையும் உருவாக்குகின்ற மண்ணுக்கு சமமாக சொல்வது நியாயமா? இன்னும் சொல்ல போனால் அந்த ஒரு பிடி மண், ஒரு அங்குலம் மண், இப்போது நாம் பார்க்கிறோமே அந்த மணல் பரப்பிலே மேலடுக்கு மண், ஒரு அடி மண், ஒரு அங்குல மண் உருவாவதற்கு 200 1000 ஆண்டுகள் ஆகும் என்கிறார்கள். மண் உருவாவதே ஒரு பெரிய அறிவியல் நுட்பம். பாறைகளிலிருந்தும் மலைகளிலிருந்தும் வெதரிங் எனப்படுகின்ற பருவநிலை மாற்றம் காரணமாக காற்றால், மழையால், பாறை வெடிப்பால், தாவரத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து சிதறி சிதைந்து கரிமங்களுடைய கலந்து ஒரு மணலாக நமக்கு ஆற்றாலோ காற்றாலோ அடித்து வருகிறது அல்லவா? அப்படிப்பட்ட அபூர்வமான மண்ணை போய் அவன் தலையில் மண் இருக்கிறது என்று நாம் சொல்லுவோமா? ஒருத்தரை கெட்டு போவதென்றால் நாசமாக மண்ணாக போவான் என்று சொல்கிறோம். மண் என்றையாவது யாராவது நாசப்படுத்தி இருக்கிறதா? விவசாய குடும்பத்தில் இருக்க தெரியும். மண்ணை நம்பி பிழைத்து இருக்கிறோம், பொன்னை நம்பி பிழைப்பதில்லை. இளங்கோடியில் காப்பியத்திலே பார்த்து விட்டோம். காய்ச்சலம்பை கொண்டு போய் அவன் பிழைத்தானா? ஆனால் அவன் கலப்பை பிடித்திருந்தால் பிழைத்து இருப்பான். ஆக மண் யாரையும் கெடுக்காது. ஆனால் ஒருத்தனை நாம் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? மண்ணா போவான் என்று சொல்கிறோம். இயற்கை பற்றி ஒரு தாழ்வான ஒரு மதிப்பீடு. புல்லு, அற்ப புள்ளியாவன் அப்படிங்கிறோம். பாரதியார் கூட கோபத்தில் காலனை சொல்லும் பொழுது, காலனே உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன். புல் அவ்வளவு அற்பமா அற்புதமா? புல் இல்லாமல் ஏதாவது இருக்கிறதா? உங்களுக்கே தெரியும், நாம் பருகுகின்ற நீர், நம் உயிராக கருதுகின்ற தாமிரபரணி, இது யாருடைய கொடை? வள்ளுவர் சொல்வார் மழையை வானமுது என்பார். மழை வானமுது என்றால் பொருணை என்ன அமுது? பொதிகையின் உச்சியிலே பசும்போர்வை போல நிற்கின்ற அந்த புற்கள், சின்ன சின்ன நுண்ணிய பொருட்கள், அந்த பொருட்கள் மழை நீரை உட்கிரகித்து தன் வேர்வழியாக வெளியிட்டு ஆங்காங்கே கசிவாகி ஓடையாகி, ஓடைகள் ஆறுகளாகி, அந்த ஆறுகள் இணைந்து பெருகித்தானே தாமிரபரணியாய் பொங்குகிறது. அப்போ தாமிரபரணி யாருடைய கொடை? இந்த புல்லுடைய கொடை. ஆக இயற்கையை மதிப்பதில் இருந்து ஒருத்தரை மதிச்சாதான் சமத்துவமாக நடத்த முடியும். ஆக இயற்கையை மதிப்பதில் இருந்து உயிரினத்தை சமத்துவமாக நடத்துவது தொடங்குகிறது. இந்த காட்டையும் காட்டில் உள்ள உயிர்களையும் மதிக்கின்ற எண்ணம் இருந்தால் நாம் சுரண்டுவோமா? சுரங்கங்கள் அமைத்து உடைப்போமா? கார்பரேட்டுகளுக்கு ஒப்பந்தம் கொடுப்போமா? ஆக இந்த இயற்கையை மதிப்பதென்றால் இந்த மண்ணையும் மரத்தையும் மட்டுமல்ல, அதனுடைய உயிரினங்கள். இன்றைக்கு நாம் வீடு கட்டுகிறோம், நம் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தால் அதை அடிக்கிறோம், ஒரு நியாயம், நம்ம வீடு அது வருது என்று. காட்டுக்குள்ளே வாழ்கின்ற மிருகத்தை போய் நம்ம அழிப்பது எந்த விதத்திலே நியாயம்? இன்றைக்கு யானைகள் கிட்டத்தட்ட 2017 இப்போதைக்குள் 2025க்குள் 400 யானைகள் கணக்கிலே காணவில்லை என்று 5 வருடங்களாக 2020 கணக்கெடுத்து வருகிறார்கள். இந்த புலிகள் கணக்கெடுப்பது போல யானை கணக்கெடுப்பு எளிதானதல்ல. ஏனென்றால் அது இஷ்டத்துக்கு வலசை போய்விடும். அது சாப்பிடணும், தன் வழியிலே போகணும், அந்த வழியை கூட நம்ம அடைத்து வைத்திருக்கிறோம், அது வேறு. ஆக அந்த யானை 400 யானைகள் காணவில்லை என்று சொல்கிறார்கள். புலிகளை பொறுத்தவரை 166 புலி 2025 மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 31 குட்டி புலிகள். இப்படி நமக்கு சம்பந்தமே இல்லை உயிரினத்தை. மனுஷனை கொன்னா கொலைன்னு சொல்றோம், மாட்டை கொன்னா கொலைன்னு சொல்றோமா? ஆட்டை கொன்னா கொலைன்னு சொல்றோமா? அந்த மாடு ஆடாவது சரி நாம வளர்க்குறோம், நாம விட்டுறோம். ஐயா
ஆனால் அந்த யானையை, அந்த புலியை, காட்டிலே தன்பாட்டுக்கு மேய்ந்து கொண்டு இந்த இயற்கையாலை பாதுகாக்கின்ற அந்த உயிரினத்தை நாம் கொல்லலாமா? அப்படி கொல்லக்கூடாது என்றால் நாம் எதிலிருந்து நம்முடைய சிந்தனையை உள்வாங்க வேண்டும்? டால்முட் என்ற ஒரு வேதம் இருக்கிறது யூதர்களுக்கு. அந்த யூத வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு புல்லின் இலையிலும் ஒரு தேவதை உறைந்திருக்கிறார். அந்த தேவதை அந்த நுனியில் இருந்து கொண்டே வளருங்கள் வளருங்கள் என்று அவளை ஊக்கப்படுத்துகிறார். அதுபோல மனிதர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்று டால்முட் சொல்லுகிறது. ஒரு புல்லிலிருந்து நம்முடைய தத்துவத்தை அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். அங்க உயிரினத்தை மதிக்கின்ற போற்றுகின்ற அந்த பக்குவம் தானே நம்மை அதை சமத்துவமாக என்ன சொல்லும். இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மலை வளத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பக்கத்திலே அரண் போர்த்து கொண்டிருக்கின்ற குமரியிலே நாம் அரண் போர்த்தி கொண்ட இந்த மலைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? அதனுடைய காணுயிர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆக இயற்கையை மதிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தமிழர் வாழ்விலை. தமிழர்கள் இயற்கையோடு வாழ்ந்தவர்கள். உங்களுக்கே தெரியும், பனையேறுபவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இங்கே பனை தொழில் புரிகிறவர்கள் இருந்தால் தெரியும். பனை மரத்தை பற்றி ஒரு பாட்டு உண்டு. அவர்கள் பாடுவார்கள், ஈ குடித்தது போக எறும்பு குடித்தது போக, வந்தவர் குடித்தது போக சென்றவர் குடித்தது போக, மீந்ததை தா பனை மரமே, அப்படி என்று கேட்பார்கள். ஆக ஈக்கும் எறும்புக்கும் போகத்தான், அது இயற்கைக்கு போகத்தான் நமக்கு நீரும் பதநீரும் எல்லாமே. அண்மையிலே ஒரு பத்திரிகையிலே செய்தி, கூந்தகுளத்திலே பறவைகள் எல்லாம் செத்து மடிந்ததை படத்திலே போட்டு ஒரு நண்பர் தகவல் அனுப்பி இருந்தார். கூந்தகுளத்திற்கு தண்ணீர் வரவில்லை, இதனால் இந்த பறவைகள் எல்லாம் செத்து மடிகின்றன. என் பக்கத்தில் உள்ள விவசாய தோழர் சொல்கிறார், இங்க மனுஷனுக்கே தண்ணி இல்லை, வயலுக்கு தண்ணி இல்லை, இதை போய் எழுதுகிறான் என்று. நான் கேட்டேன், அந்த தண்ணீர் யாருக்கு சொந்தம்? காட்டிலிருந்து வருகின்ற வழியிலே இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் சொந்தம் அல்லவா? நீ உனக்கு ஆறறிவு இருக்கிறது என்பதனாலே அதை சொந்தம் கொண்டாட முடியுமா? இன்னைக்கு யானைகள், நான் சொன்னேனே 400 யானைகள் செத்து போய்விட்டன, புலிகள் 166 போய்விட்டன. ஓசூரிலிருந்து ஆந்திரா வரைக்கும் 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை வழித்தடம் அலைந்து விட்டது. இந்த யானை யாரை வைத்து வாதாடும்? யானையை குறித்து ஒரு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலே நடக்கிறது. 3 முறை அந்த வழக்கு அப்பீலுக்கு சென்றிருக்கிறது. யானை எந்த வக்கீலாவது வாய்தாவுக்கு வைத்துக் கொள்ள முடியுமா? ஒரு வாயில்லா ஜீவன் என்பதனால், அதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை என்பதனால் ஒரு காட்டையை காப்பாற்றுகின்ற அந்த பேருயிரை அளிக்கலாமா? ஆக இயற்கையோடு இருக்கின்ற அந்த உயிரை இணைத்து வாழ்கின்ற, இசைந்து வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நாம் ஆதியிலே அப்படித்தான் வாழ்ந்தோம். தமிழர்கள் மரத்தின் கீழே தெய்வங்களை வணங்குவதற்கு முன்பு மரத்தை தானே வணங்கினார்கள். ஆலமரத்தை, அரச மரத்தை வணங்கினதுனால் தானே, இயற்கையை வணங்கினதுனால தானே அவர்கள் இயற்கையோடு வாழ்ந்தவர்கள். ஆலமரத்தை வணங்கினார், பிறகு ஆலமரத்தின் அடியிலிருந்து ஆலமர செல்வனை வணங்கினார்கள். அரச மரத்தை வணங்கினார்கள், அரச மரத்தின் கீழே இருந்து புத்தனை வணங்கினார்கள். மரத்தால் புத்தனை வணங்கினார்களா, புத்தனால் மரத்தை வணங்கினார்களா என்பது வேறு. அப்படி இயற்கையோடு ஒரு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். நற்றிணையிலே ஒரு பாடல் உண்டு, நன்னாகையருடைய பாடல், நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு கடற்கரையிலே நெய்தல் துறையிலே புன்னை மரத்தடியிலே காதலியை காதலன் அணுகி அரவணைக்க துடிக்கிறான். அப்போது வெட்கி அந்த காதலி ஓரமாக செல்கிறாள். ஏன் ஒதுங்கி செல்கிறாய் என்று கேட்கும் பொழுது, நானும் என்னுடைய பருவத்து பிள்ளைகளும் விளையாடும் பொழுது விளையாட்டாக ஒரு புன்னை விதையை இதிலே போட்டு வைத்தேன். எனக்கு நெய்யும் பாலும் ஊட்டிய என்னுடைய தாய் அந்த மரத்துக்கு, அந்த செடிக்கும் நெய்யும் பாலும் ஊட்டி வளர்த்தால், நான் வளர வளர அதுவும் வளர்ந்தது. என் தாய், நீ அதனுடைய அக்கை, அது உன்னுடைய தங்கை என்று சொல்லி வளர்த்தால், இப்போதும் நான் அதை தங்கையாகவே நினைக்கிறேன். என் தங்கையின் முன்பு உங்களை அரவணைப்பது நியாயமாகுமா? இதே அருகிலே நாம் இருந்து பேசுவதற்கு சோலைகள் உண்டு என்று சொல்கிறார். ஆக எவ்வளவு பாருங்கள், வட இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய காட்டையை அழிப்பதற்கு ஆங்கிலேய அரசாங்கம் கோடாரியோடு ஆட்களை அனுப்பியது. அப்போது அந்த பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு மரத்தையும் கட்டி பிடித்து கொண்டு காத்து நின்றார்கள். இன்றைக்கு வரலாற்றிலே இருக்கிறது. ஆக உயிரினங்களை ஒன்றென கருதுகின்ற போக்கு வர வேண்டும். அதனால்தான் வள்ளலார் சொல்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார். அந்த வாடிய பயிரை கண்ட போது வாடியதால், இளைத்தோரை கண்ட போதெல்லாம் இளைத்தேன் என்று சொல்லப்படுகிறது. பயிரை, ஒரு உயிரை
அவர் பாதுகாக்க நினைக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவரை பாதுகாக்கின்ற எண்ணம் தானாக வராதா? ஆகவே உயிர்களிலே சமத்துவம் காணும் பொழுது அந்த சமத்துவம் பாலின சமத்துவமாக மாறும் என்று சொல்கிறேன். ரமணரை பற்றி உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையிலே அவரை மகரிஷியாக மக்கள் அறிவார்கள். எங்களை போன்ற இயற்கை ஆர்வலர்கள் அவர் உயிர்மை நேயராக அறிவோம். அவர் ஒரு உயர்ந்த உன்னதமான உயிர்மை நேயர். எப்படிப்பட்ட உயிர்மை நேயர் என்றால், அவருடைய ஆசிரமத்திலே முதலிலே நாய்க்கும் பூனைக்கும் மாட்டுக்கும் பசுவுக்கும் இறை வைத்த பின்புதான் பக்தர்களுக்கே உணவு கிடைக்கும். நாய்க்கு ஒரு பெயர் வைப்பார், குலைகளுக்கு தாவின்ற குரங்குக்கு ஒரு பெயர் வைப்பார், பெயர் வைத்து தான் அழைப்பார், உறவு கொண்டாடுவார். அவர் செல்லமாக ஒரு பசுமாட்டை வளர்த்தார், லட்சுமி என்று பெயர். 3 ஈற்றுகள் இன்று இறுதியிலே அது சாக கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் வருகிறது. தன்னுடைய பயணத்தை எல்லாம் ஒத்தி வைத்து விட்டு, தன்னுடைய வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ரமணர் அந்த பசுமாட்டு அருகிலே சென்று அதனை தழுவி தழுவி தன்னுடைய மடியிலே கிளத்தி அது உயிர் தொல்லை போகும்படி அதை மரணிக்க செய்தார் என்று சொல்வார்கள். ஆக உயிர்களை நேசிக்கின்ற அந்த நேசம்தான் உன்னதமானதாக இருக்கிறது. அதை வைத்துதான் கொல்லாமை என்பது வள்ளுவர் ஏற்றும் பொழுது உயிர்களை ஆதரியுங்கள் தான். கொல்லாத என்பதை விட அதை நேர்மறையாக பார்த்தால் உயிரினங்களை ஆதரியுங்கள். பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புத என்று சொல்றார். பள்ளியூர் ஓம்புத என்று நம்மளுடைய உரை எழுதுகிறார்கள். பல பேரை உபசரிக்க வேண்டும், அப்படியெல்லாம் அல்ல. பல் உயிர்களை ஓம்புதல் தான். அந்த உயிர்கள் என்பது இந்த 6 உயிரான மனிதர்கள் மட்டுமல்ல, 6 உயிர்களையும் குறிக்கும். ஓருயிரிலிருந்து 6 உயிர் வரைக்கும் அனைத்து உயிர்களையும் அந்த ஓம்புகின்ற அந்த பக்குவம் வர வேண்டும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு அம்சம் இருக்கிறது. அதை எங்கேயும் படித்திருக்கும். மனித உரிமை பற்றியெல்லாம் படிப்பீர்கள், தொழிலாளர் உரிமை பற்றி படிப்பீர்கள். உயிர்கள் உரிமைக்கென்று 48A அரசியலமைப்பு பிரிவை நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும். அதே போல் 51B உபபிரிவு Gயிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்களை சமமாக பாவிக்க வேண்டும், காட்டு விலங்குகளையும் காட்டையும் பராமரிக்க வேண்டும் என்று அந்த அரசியல் சாசனம் சொல்கிறது. ஆக அரசியல் சட்டப்படியே இன்னைக்கு இந்த கல்குவாரி மாவட்டமாக வந்து கொண்டிருக்கிறது நெல்லை மாவட்டம். அது அரசியல் சாசனப்படியே தவறு. ஆக உயிர்களை ஓம்புகின்ற, உயிர்களை பேடுகின்றது அல்ல, உயிர்களை சமத்துவமாக கருதுகின்ற பக்குவம் வர வேண்டும். நான் முன்னமே குறிப்பிட்டது போல் இன்றைக்கு எல்லாவற்றிலுமே சமத்துவமற்ற தன்மை இருக்கிறது. மனிதர்கள் ஒரு கடும் நெருக்கடியான ஒரு நிலையில இருக்கிறார்கள். பாலின சமத்துவம், சாதிய சமத்துவம், சமயம் சார்ந்த சமத்துவம் எல்லாம் இதற்கு மேலாக உலக அளவிலே ஒரு சமத்துவம் தேவைப்படுகிறது. சர்வதேச அரசுகளுடைய சமத்துவம். இன்றைக்கு ஒரு வல்லாதிக்க நாடு நினைத்தால் பக்கத்தில் ஒரு சின்ன நாட்டை போய் இரவோடு இரவாக போய் அதிபரை கைது செய்ய முடிகிறது. அந்த அரசியல் சாசனம், இறையாண்மை அதெல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு உயிர்ம கொள்கை என்பது அந்த உயிரை பேணும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன உயிரை பேணுபவர்கள் சுற்றுச்சூழலை பேணுகிறார்கள். உயிர் சமத்துவம் சுற்றுச்சூழல் சமத்துவமாக, சுற்றுச்சூழல் நீதியாக மாறுகிறது. அந்த சுற்றுச்சூழல் நீதி என்பது இந்த உலகத்தினுடைய நீதியாக மாறி. உலகத்தின் நீதி எப்படி மாறுது? இன்றைக்கு உலகத்திலே சிறிய நாடுகளுக்கு பெரிய நாடுகளுக்கு என்ன போட்டி? இயற்கை வளங்களை யார் அதிகமாக நுகர்வது, யார் அதிக மாசு கற்பிப்பது என்றுதான் இருக்கிறது. ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, வல்லரசு நாடுகள், வல்லாதிக்க நாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லாம் 6 விழுக்காடு அளவிற்கு அதிகமாக மற்ற நாடுகள் 6 மடங்கு அதிகமாக நுகர்கிறது, இயற்கை வளங்களை நுகர்கிறது. 10 மடங்கு மாசை கொட்டுகிறது. இதையெல்லாம் அவங்க கழிவு வகைக்கு போய் அந்த கழிவை நாம் சுமக்க வேண்டிய கட்டாயத்தில் வளரும் நாடுகள் இருக்கின்றன. இயற்கை உயிர்மம் என்ற கோட்பாடு வந்துவிட்டால், உயிரின சமத்துவம், சுற்றுச்சூழல் சமத்துவம் வந்துவிட்டால், சுற்றுச்சூழல் நீதி வந்துவிட்டால் இப்படிப்பட்ட ஒமிஷன் இருக்குமா? ஆகவே சர்வதேச அளவிலே சரிய வேண்டும். இன்றைக்கு பாம்பையும் பள்ளியையும் யானையையும் புலியையும் புல்லையும் மண்ணையும் நேசிக்கின்றவன் தன் சகோதரியை நேசிப்பான். பாலின சமத்துவம் வந்துவிடும். அது மட்டுமல்ல, இப்படி நாயையும் பூனையும் மதிக்கின்றவன் தன் அருகில உழைக்கின்ற மக்களை மதிக்காமல் இருப்பானா? அந்த சமத்துவம் வந்துவிடும். சாதிய சமத்துவம் வந்துவிடும். ஆக எல்லா சமத்துவத்துக்கும் அடிப்படையாக உயிர்மம் என்கின்ற, உயிர்மை நீதி என்கின்ற உயிர்ம சமத்துவம் வர வேண்டும். அதற்கான அளவிலே இயற்கையை நாம் நம்முடைய பழைய பண்பாட்டின் அடிப்படையிலே பேண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரத்தின் அருமை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.